இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் ஸ்கெச்சஸை நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த ஸ்கெச்சஸை எப்படி நம்ம இதில் 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் நியூ கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட் பிளைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் பிளைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த ஃப்ரண்ட் பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்கெச்சஸை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு மிட் பாயிண்டில் வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் லைன் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக்கில் நீங்கள் வந்து ஆட்டோகேடில் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 30 டிகிரி இருக்கிற ப்ளைனை யூஸ் பண்ணி இங்கே பண்ணியிருப்பீங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக ரெக்டாங்குலரில் இருக்கக்கூடிய ப்ளைனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு செகண்ட் சர்க்கிளும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபைலை தான் நான் இப்போ மேக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த ப்ரொஃபைலை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 சர்க்கிள் தேவை. அதை போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மிட் டு மிட்டை வந்து பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? பிரித்து முடிச்சுட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு, சரிங்களா, இப்போது ட்ரிம் வந்து என்டிட்டிஸ் கொடுத்துட்டு இதில் ட்ரிம் டு க்ளோஸ் செட்டை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், தேவையில்லாத போர்ஷன்ஸை நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சா? இந்த க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரெயினில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து இதோட ரேடியஸ் வந்து நான் வேரியேஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வரப்போகுது, 40 வரப்போகுது. சரிங்களா? ஸோ அதனால் 40 நான் கொடுத்துட்றேன். ரெண்டாவது இருக்கிறது வந்து எனக்கு எவ்வளோ வரப்போகுது, 24. சரிங்களா? ஸோ 24 நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அப்போ 24 அக்யூரேட்டாக எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின் ஆன உடனே இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு ஃபியூச்சருக்குள்ளே போய்ட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மிட் பிளைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மிட் பிளைன் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளைண்டுக்கு பதிலாக மிட் பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, 160 இருக்குது. அதை நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளைன் எங்கே இருக்கும், மிட்டிலே இருக்கும். இந்த மாதிரி மிட்டிலே முடிஞ்ச வரையும் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்கெச்சஸை ஃபினிஷ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 160, அந்த 160 இதை வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தோடனே எனக்கு வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ ரெண்டாவது ப்ரொஃபைல் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தள்ளி இந்த சைடில் போடணும். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூட போய்ட்டு ப்ராப்பராக மெர்ஜ் ஆகும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரைட் பிளைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் பிளைனை உங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிளைன் ஆப்செட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிளைன் ஆப்செட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 40 தான் நான் எடுத்துக்கிறேன் ரேடியஸு. அப்போ 40 இதோட 20. சரிங்களா? அப்போ 60 எம்எம்க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளைன் ஆப்செட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 60 mm பிளைன் ஆப்செட் எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு பிளைன் வந்துருச்சு இல்லையா, பிளைன் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இந்த பிளைனை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கெட்சு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்குலரை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொலினியர் கொடுத்துட்டு, அதாவது கோஇன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட ஹைட்டை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 mm. சரிங்களா? ஸோ இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 48 mm இருக்குங்களா, 48 mm இருக்குதுங்களா? ஸோ 48 mm நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? 48 mm கொடுத்துட்டு இந்த லைனை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் லைன் போட்டு சென்டர் லைனை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படி 90 டிகிரியில் மேலே வச்சுட்டு அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கோஇன்சிடென்ட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரைட் வந்துருச்சா? இப்போ கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, எனக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அடுத்து நான் வந்து என்ன கொடுக்கணும், இது வந்து அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் மேட்ச் ஆகணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறது, அப்போ எக்ஸ்ட்ரூட் தான் எனக்கு. எக்ஸ்ட்ரூட்டுக்குள்ளே நான் ஆப்ஷனை மாற்றுறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மிட் பிளைனை செலக்ட் பண்ணாமல் பிளைண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனை மாற்றிக்கிறேன், இந்த டைரெக்ஷனில். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப் டு சர்ஃபேஸ். சரிங்களா? அப் டு சர்ஃபேஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, அந்த சர்ஃபேஸ்லேருந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா?
அப்போது எனக்கு என்ன பண்ணோம், வெர்டெக்ஸ் சரிங்களா, வெர்டெக்ஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா. வெர்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த போர்ஷனில் இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இல்லை சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைரெக்டாகவே நான் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ புரிய மாட்டேங்குது, நான் வந்து வெறும் நார்மலான பேடில் என்னால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும் சரிங்களா. டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். ஓகே சார் அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், அப் டு சர்ஃபேஸ் இதை கொடுத்துட்றேன் சரிங்களா. இதை கொடுத்துட்டு சரியா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த சர்ஃபேஸ் அது வரைக்கும் மட்டும் கரெக்டாக வந்துருச்சா, அந்த ப்ரொஃபைலு என்ன பண்ணிட்டேன் நான் இதுக்குள்ளேயே சரியா இந்த டைரெக்ஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், அப் டு சர்ஃபேஸை நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. கொடுத்த உடனே எனக்கு அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சா, இப்போ அது வரைக்கும் மட்டும் கரெக்டாக என்ன ஆகும், க்ரியேட் ஆகும் சரிங்களா. இப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது செலக்ட் ஆகிருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு சரிங்களா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், மிரர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா சரிங்களா, மிரர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு சரிங்களா. அப்போ அதே மாதிரி அந்த சைடில் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சா, க்ரியேட் ஆகிடுச்சா. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இப்போ ஒரு ப்ரொஃபைலை போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை மிரர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளெயின் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே ஏன்னா சர்ஃபேஸ் வந்துருச்சு. நான் இதில் மறுபடியும் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலர் நான் இங்கே போட்டுக்கிறேன் சரிங்களா. அந்த ரெக்டாங்குலர் போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ எனக்கு இதிலிருந்து இதோட ஹைட் ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் வந்து எனக்கு 10 mm கீழே இறக்கி போடணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த 10 mm நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. 10 mm கொடுத்து முடிச்சுட்டு இதோட ஹைட் வந்து 24 mm இருக்குதா நமக்கு. ஸோ 24 mm நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 63 mm எனக்கு இருக்குது, 64 இருக்குது சரிங்களா. ஸோ 64 mm நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ 64 mm கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை சென்டர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வந்து சென்டர் லைன் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கோஇன்சிடென்ட் கொடுத்தும் கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த லைனையும் கண்ட்ரோல் பிடிச்சி இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிட்டை செலக்ட் பண்ணுறேன். மிட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. அப்பவும் என்ன வந்து உட்காந்துரும், மிட்டில் சென்டரில் பிரித்து ரெண்டாக உட்காந்துரும் சிமெண்ட்ரி சரிங்களா. ஸோ அந்த சிமெண்ட்ரி ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்படியும் யூஸ் பண்ணலாம், அதையும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஃபியூச்சருக்குள்ளே போய்க்கிறேன், இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திக்கன் பண்ண போகிறேன் சரிங்களா. இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து 48 இருக்குதுங்களா. ஸோ 48க்கு நான் என்ன பண்ண போகிறேன், திக்கன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், பிளைண்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். பிளைண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு திக்கன் டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 48 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதை செலக்டரில் அப்படியே விட்டுட்டு இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், மிரர் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. ஸோ அடுத்த ப்ளைனில் போய்ட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சு, மிரர் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுதான் ஹைட்டாக இருக்குது மேலே இருக்குது, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ப்ளைன், ரெண்டுத்தில் இதை நான் செலக்ட் பண்ணாலும் சரி, இதை செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஸ்கெட்ச் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிட் லைன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மிட் லைன் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதே டிஸ்டன்ஸ் அடுத்த சைடும் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிட் லைனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கோங்க, அதை ஃபார் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கோங்க. இந்த மிட் லைனில் இங்கே ஃபார் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது என்ன வரும், மாறிடும், டாட்டட் லைனாக மாறிடும் சரிங்களா. ஸோ இதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சென்டர் லைன் போட்டு சென்டர் லைனை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இது இந்த சைடில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஃபார்ம் ஆகும். இந்த லைனை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் கன்ஸ்ட்ரெயின் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன் சரிங்களா. ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே போய்ட்டு வந்து ஸ்லாட் இருக்கும், ஸ்ட்ரைட் ஸ்லாட் இருக்குது இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்,
இப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்லாட்டை போட்டு நான் ப்ரொஃபைலை கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த லைன்லேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எனக்கு டோட்டல் வந்து 16 கொடுத்துருக்குறாங்க. நான் 8 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு சைடு வந்து எனக்கு 16 தானே வரும். அதே மாதிரி வந்து சென்டரில் இந்த லைன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 16 வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 16 எடுத்துகிட்டு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை இந்த சைடில் சும்மா மூவ் பண்ணிக்கிறேன். அப்படி மூவ் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் மறுபடியும் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸுக்கு உண்டான டிஸ்டன்ஸு நமக்கு வந்து 16. ஸோ அதனால் அந்த 16 நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இங்கே ஃபார்ம் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் 16 டயாமீட்டர் அதோட ரேடியஸ். ஸோ 16 நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், கோஇன்சிடென்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக, ஏன்னா இதுக்கு நேராக தான் அது இருக்குது. அதனால் கோஇன்சிடென்ட் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவலண்ட்டாக கரெக்டாக வந்துருச்சு. அதனால் வந்து என்ன ஆகிடுச்சு, கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மிரர் ஆப்ஷன் இங்கே இருக்குது இல்லையா, மிரர் என்டிட்டிஸ், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் வந்து மிரரை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ க்ரியேட் ஆன உடனே ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸ்கெட்சில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே பாக்கெட் பண்ணணும். அதனால் எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு அங்கே ஹோல்ஸ் தானே வருது, அதனால் பாக்கெட் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா இருக்குது, வேல்யூ இருக்குது, ஆனால் அதுவே பக்காவாக நமக்கு இருக்குது. அதனால் நான் அதே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ ஓகேன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சா? சரிங்களா? ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ஹைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ளைனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ளைனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ ஓகே சார், நான் 3D மாடலிங்கில் நான் இப்போ வந்து ஐசோமெட்ரிக் வியூ வைக்கணும்னா எப்படி சார் வைக்கிறது, இப்படி போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூஸ் வரும். இதை வச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ரொஃபைல் இருக்கா கரெக்டாக பக்காவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்ஷன் பை போர்ஷனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். சரிங்களா? இதுக்குன்னு இன்னும் அட்வான்ஸ்டாக ப்ரொசீஜர்ஸ் நாம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறது என்னென்னு. சரியா? ஓகே, டன்.